இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். வணக்கம், அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். நீங்கள் இணைந்திருப்பது முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையோடு உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் டில்ஷான் தாலிப். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் நாங்கள் தலைப்புச் செய்திகளுக்கு அவதானத்தை செலுத்துவோம். இறுதிக்கட்ட யுத்தத்தில் ராணுவத்தினால் பொதுமக்கள் கொல்லப்பட்டதாக முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் ஒரு கட்டுக்கதை. காணாமற் போனோர் தொடர்பில் விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழு தெரிவிப்பு. அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் மக்களின் கருத்துக்களை கேட்டறியும் குழுவின் அமர்வு இன்று மட்டக்களப்பில். மக்களின் பிரச்சினைகளை கேட்டறிவதற்கு நியூஸ் ஃபர்ஸ்ட் மக்கள் சக்தி இல்லங்கள் தோறும் நிகழ்ச்சி திட்டம் இன்று 2வது நாளாகவும் முன்னெடுப்பு. கேகாலை நீதவான் நீதிமன்றத்திலிருந்து தப்பியோடிய சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான தேடுதல் நடவடிக்கைகள் ஆரம்பம். இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது ராணுவத்தினரால் சுமார் 40,000 பொதுமக்கள் கொல்லப்பட்டதாக சுமத்தப்படும் குற்றச்சாட்டு கட்டுக்கதை என காணாமற் போனோர் தொடர்பான முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. ஆணைக்குழுவினால் முன்னெடுக்கப்பட்ட 2ஆம் கட்ட விசாரணைகளின் அறிக்கை நேற்று ஊடகங்களுக்கு வெளியிடப்பட்டதாக ஆணைக்குழுவின் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ராணுவத்தினரால் பொதுமக்கள் கொல்லப்பட்டதாக கூறப்படும் பொய்யான குற்றச்சாட்டுகளால் தருஸ்மன் அறிக்கையும் தவறாக வழிநடத்தப்பட்டுள்ளதாக ஆணைக்குழுவின் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தினால் செர்பியா மற்றும் குரேஷியா நாடுகள் குறித்து முன்வைக்கப்பட்ட தீர்மானத்துக்கு அமைய இலங்கை ராணுவத்தினருக்கு எதிராக முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை என்பதை கண்டறிந்துள்ளதாக ஆணைக்குழு தமது அறிக்கையில் கூறியுள்ளது. ஆயுதம் ஏந்தியவர்களால் பொதுமக்கள் பட்டினி போடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டமை மிகைப்படுத்தப்பட்டதொன்றாகும் என அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. யுத்த சூனிய வலயங்களாக எந்த பிரதேசங்களும் காணப்படவில்லை என கூறியுள்ள ஆணைக்குழு அந்த பகுதிகளில் ராணுவத்தினரால் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளும் உண்மைக்கு புறம்பானது என தனது அறிக்கையில் ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது. விடுதலை புலிகளால் யுத்த சூனிய வலயங்கள் நிராகரிக்கப்பட்டதாகவும் அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது ஏராளமான பொதுமக்கள் விடுதலை புலிகளால் மனித கேடயங்களாக பயன்படுத்தப்பட்டமையாலேயே சிவிலியன்கள் பலர் கொல்லப்பட்டதாக காணாமல் போனோர் தொடர்பான முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழு கூறியுள்ளது. இந்த விடயங்கள் குறித்து இலங்கையின் விசேட நீதிமன்றத்தினால் நியமிக்கப்பட்ட குழுவினாலேயே விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதுடன் அந்த குழுவில் வெளிநாட்டு நீதிபதிகளுக்கு அனுமதி இல்லை எனவும் அறிக்கையில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் மக்களின் கருத்துக்களை கேட்டறியும் குழுவின் மட்டக்களப்பு மாவட்டத்திற்கான அமர்வு இன்று ஆரம்பமாக உள்ளது. மட்டக்களப்பு மண்முனை வடக்கு பிரதேச செயலகத்தில் இன்று காலை 9 மணியளவில் அமர்வுகள் இடம்பெறவுள்ளதாக குழுவின் தலைவர் சட்டத்தரணி லால் விஜயநாயக்க குறிப்பிட்டார். அரசியலமைப்பு திருத்தம் குறித்து மக்களின் கருத்துக்களை கேட்டறியும் குழுவினர் நாட்டின் பல பகுதிகளுக்கும் சென்று மக்களின் கருத்துக்களை பதிவு செய்து வருகின்றனர். நேற்று முன்தினமும் திருகோணமலை மற்றும் பதுளை ஆகிய பிரதேசங்களில் இந்த அமர்வுகள் இடம்பெற்றிருந்தன. இந்நிலையில் இன்று மட்டக்களப்பில் ஆரம்பமாகும் அமர்வுகள் நாளையும் முன்னெடுக்கப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜாயல ஏகல பிரதேசத்தின் குப்பை கொட்டும் இடத்தில் மனித எச்சங்களை ஒத்த எச்சங்கள் சில நேற்று கண்டெடுக்கப்பட்டுள்ளன. ஏக்கல பிரதேசத்தில் குப்பை கொட்டும் இடத்தில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்தும் அதிக துர்நாற்றம் வீசி வந்துள்ளது. இதையடுத்து தமக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்துக்கு சென்ற போலீசார் குறித்த இடத்தில் பரிசோதனைகளை மேற்கொண்டுள்ளனர். நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்ற நீதிபதி போப்ளிக்குரே நேற்று மாலை சம்பவ இடத்துக்கு சென்று நீதவான் பரிசோதனைகளை மேற்கொண்டுள்ளார். பின்னர் மேலதிக பரிசோதனைகளுக்காக எச்சங்கள் ராகம வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கேகாலை நீதவான் நீதிமன்றத்திலிருந்து தப்பியோடிய சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான தேடுதல் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. கேகாலை போலீசாருடன் இணைந்து சிறைச்சாலைகள் அதிகாரிகளும் இந்த தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களத்தின் ஊடக பேச்சாளர் துஷார் உபுல்தெனிய தெரிவித்துள்ளார். நீதவான் நீதிமன்றத்துக்கு கொண்டுவரப்பட்ட 5 சந்தேக நபர்கள் தப்பிச் சென்ற சம்பவம் குறித்து சிறைச்சாலை அதிகாரிகள் 2 சேவையிலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து அம்பேபுச உதவி சிறைச்சாலை ஆணையாளருக்கு அறிவித்துள்ளதாக சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளர் துஷார உப்புல்தெனியே தெரிவித்துள்ளார். 3 சந்தேக நபர்களும் ஒரு கைதி ஒருவருமே நேற்று மாலை தப்பிச் சென்றுள்ளனர். இந்த சந்தர்ப்பத்தில் மேலும் ஒரு சந்தேக நபர் தப்பிச் செல்ல முயற்சித்த வேளையில் கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அம்பிலிப்பிட்டிய பகுதியில் நிகழ்வொன்றில் போலீசாருடன் இடம்பெற்ற மோதலில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்தமை தொடர்பில் தொடர்ந்தும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் தெரிவிக்கின்றது.
இந்த சம்பவம் குறித்து போலீஸ் அதிகாரிகளிடம் வாக்குமூலங்களை பதிவு செய்யும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் கூறியுள்ளது. பொதுமக்கள் பலரிடம் இதுவரை வாக்குமூலங்கள் பெறப்பட்டுள்ளதாகவும் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதேவேளை தேசிய போலீஸ் ஆணைக்குழுவும் இளைஞர் உயிரிழந்தமை குறித்த விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. இலங்கையில் அண்மை காலமாக இடம்பெற்று வரும் இயற்கை பேரழிவுகளுக்கு முக்கிய காரணம் சட்டவிரோத மண்ணகழ்வு என தெரிவிக்கப்படுகின்றது. அம்பாறை மாவட்ட கல்லோயா ஆற்றங்கரையோரத்தின் நெய்னாகாடு கிராமத்தை அண்டிய வயல் பிரதேசங்களில் சட்டவிரோத மணல் அகழ்வு தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றது. இந்த விடயம் குறித்து கடந்த மாதம் 11ஆம் தேதி கச்சேரியில் இடம்பெற்ற கூட்டத்தில் கவனம் செலுத்திய போதிலும் சட்டவிரோத மணல் அகழ்வு தொடர் கதையாகவே தொடர்வதாக மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். இந்த முறையும் எங்கட வெள்ளாம அழிஞ்சு போயிட்டு இப்ப இந்த மண் தோன்றது நிப்பாட்டி வச்ச மண் தோண்டப்படா எல்லாரும் தோண்டப்படான்னு வச்சுக்கிருந்தேன். அதை சட்டவிரோதமாக இந்த மணல் ஏத்துப்பட்டு கொண்டிருக்கி அதுவும் ஆக பள்ளத்தை இந்த பள்ளத்தால வெள்ளம் வந்தா எங்கட வயல் அத்தனை 13 ஏக்கர் வயல் எங்கட நிற்காணி முத்தாக பாதிக்கப்பட்டு போயிடுது. இதை சட்டவிரோதமாக கொடுத்து இந்த மண்ணை அடுத்த வயலுக்கு அவோட லொகேஷன் இல்லாம அடுத்த லொகேஷனுக்கு இவ்வளவு வாகன மிஷினரிய போட்டு ஏத்துறது எங்களுக்கு மிச்சம் மனவருத்த மாதிரி. சட்டவிரோத மணல் அகழ்வினால் குறித்த பிரதேசத்தில் பல ஏக்கர் பயிர்ச்செய்கை பாதிப்படைந்துள்ளதாக விவசாயிகள் விசனம் வெளியிடுகின்றனர். இந்த இரிகேஷன் சரியான இது சொன்னா இந்த மண் வெள்ளத்தால் அடிச்ச மண்ணை நாங்க ஏத்தோணும் சொன்னா இருக்கிற மடுவா மூடலாம். இங்க இருக்கு இந்த வட்டையில இருக்கு ஒரு 150 ஏக்கருக்கு மேல மடு கிடக்கு. தினமும் பல நூற்றுக்கணக்கான லாரிகளில் மணல் ஏற்றப்பட்டு தூர பிரதேசங்களுக்கு கொண்டு செல்லப்படும் நிலையை குறித்த பிரதேசம் எதிர்நோக்கியுள்ளது. மணல் அகழ்வினால் கல்லோயா ஆறு பெருக்கெடுத்து மழைக்காலங்களில் பயிர்ச்செய்கையும் அழிவடையும் நிலை காணப்படுகின்றது. இந்த விடயம் குறித்து உடனடி தீர்வு வழங்கப்பட வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். மக்களின் பிரச்சினைகளை ஆராயும் நியூஸ் ஃபர்ஸ்டின் மக்கள் சக்தி இல்லங்கள் தோறும் நிகழ்ச்சி திட்டம் இன்றைய நாள் 2ஆம் நாளாகவும் முன்னெடுக்கப்பட இருக்கின்றது. இன்று யாழ்ப்பாணத்தில் முன்னெடுக்கவிருக்கும் இன்றைய நிகழ்ச்சி திட்டம் தொடர்பான தகவல்களோடு இணைந்து கொள்கின்றார் நமது அலுவலக செய்தியாளர் ராசலிங்கம் ரவிரகு. மக்களின் பிரச்சனைகளை ஆராய்ந்து அதற்கான தீர்வினை பெற்றுக் கொடுக்கும் முகமாக நியூஸ் ஃபர்ஸ்டினால் ஏற்பாடு செய்யப்பட்டு முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கும் எங்களுடைய இந்த மக்கள் சக்தி நிகழ்ச்சியானது இன்றைய தினம் நெடுந்தீவு, புங்குடுதீவு, நயினதீவு மற்றும் ஊர்காவற்துறை ஆகிய பகுதிகளில் முன்னெடுப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். குறிப்பாக இந்த தீபகற்பங்களுக்கு சென்று அங்குள்ள மக்கள் எதிர்நோக்கும் அன்றாட பிரச்சனைகள் குறித்து ஆராய்ந்து அதற்கான தீர்வு எவ்வாறு பெற்றுக்கொள்ள முடியும் என்பது தொடர்பில் ஆராய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். ஆகவே எங்களுடைய யாழ், நெடுந்தீவு, புங்குடுதீவு, ஊர்காவற்துறை மற்றும் நயினாதீவு ஆகிய பகுதிகளில் வாழும் அனைத்து சொந்தங்களுக்கும் இந்த வேளையில் அன்போடு அழைப்பு விடுக்கின்றோம். உங்களுடைய கிராமங்களை, உங்களுடைய வீடுகளை நோக்கி எங்களுடைய நியூஸ் டெஸ்க் குழாமினர் வருகை தரும் சந்தர்ப்பத்தில் நீங்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளை அவர்களிடம் தெளிவாக கூறுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு இது தொடர்பான தகவல்களை வழங்குவதற்கு நியூஸ் டெஸ்க் குழுவினர் தயாராக இருக்கின்றோம். நியூஸ் டெஸ்க் செய்திகளுக்காக யாழ்ப்பாணத்திலிருந்து ராசலிங்கம் ரவிரவ். இதேவேளை எமது மற்றொரு குழுவினர் புத்தளம் நகரில் மக்கள் சக்தியின் இல்லங்கள் தோறும் நிகழ்ச்சி திட்டம் தொடர்பான நடவடிக்கைகளை முன்னெடுக்க இருக்கிறார்கள். அது தொடர்பான தகவல்களோடு எமது அலுவலக செய்தியாளர் கிருஷ்ணி மணிபாலன் இணைந்து கொள்கின்றார். மக்கள் சக்தி இல்லங்கள் தோறும் செய்திடத்தை இன்று நாங்கள் சிலாபத்தில் ஆரம்பிக்கவிருக்கின்றோம். சிலாபம் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு தெரிவு செய்யப்பட்ட சில கிராமங்களுக்கு இன்று நாங்கள் சென்று மக்களின் பிரச்சனைகளை நேரடியாக கேட்டறிந்து அவற்றுக்கான தீர்வுகளை பெற்றுக் கொடுக்க தயாராக இருக்கின்றோம். அதற்கமைய காவதியாவத்து, பங்குதெனிய, ஆணை விழுந்தான், ஆராய்ச்சி கட்டு, பந்துலோய, குடப்புவ ஊந்தல், அதே போன்று அபகாந்தவில, இருநவில, தொடுவெவ, மகாவெவ, நாத்தாண்டிய ஆகிய கிராமங்களுக்கு இன்று நியூஸ் ஃபர்ஸ்ட் குழாம் விஜயம் செய்ய உள்ளதாகவே அங்கிருக்க கூடிய எமது மக்களை தயாராகுமாறு நாங்கள் அன்பாக அழைப்பு விடுக்கின்றோம். உங்களுடைய பிரச்சனைகளை எங்களுக்கு கூறுங்கள். உங்களோடு இணைந்த தீர்வுகளை பெற்றுக் கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம். நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக புத்தளத்தில் இருந்து கிருஷ்ணி மணிபாலன். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி இருக்க நிறைவு பெறுகின்றது. அடுத்த மணிக்கால செய்தியினை 10:25க்கு எதிர்பாருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896. www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.